ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம தொட்டியில் மீன் வளர்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இதில் வளர்த்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தண்ணி இறங்கி இந்த தடவை தண்ணி நிற்கிதான்னு பார்த்துட்டு இதில் வளர்க்கலாம் வேறு எல்லாம் வளர்க்கலாமான்னு முடிவு பண்ணணும். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியை நிறச்சிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சென்ட் வந்து பார்ப்போம். அப்புறம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் முடிவு எடுக்கலாம். இங்கே வரும் காய்ஸ், கம்பமல்லி செடி சும்மா சீல ஸ்னீச்சாக எடுத்து போட்டேன், நல்லா முளைச்சிருக்கு. இந்த செடி வந்து ஒரு பூச்செடி, இது தெரிஞ்ச வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து மணி பிளான்ட் இருக்குது பாருங்க. மணி பிளான்ட் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி வச்சுருக்கோம். இது ஒழுங்காக வளரல, இதை தண்ணிக்கு மாற்றிலாம் பார்க்குறேன். இதில் தான் நான் மீன் வளர்க்க போகிறோம். ஏன்னா அங்கே தண்ணி நிற்கவே இல்லை டேங்கில். உண்மையிலே இது இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எவ்வளவோ விவசாயிங்க இது வளர்க்குறது கஷ்டப்பட்டுருக்காங்க. உண்மையிலேயே இதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி யாராவது செடி வளர்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எவ்வளோ செடி வளர்த்துருக்கீங்க, அதில் கூட சந்தோஷம் கிடச்சதில்ல. இது ஒரு சீட்லேருந்து வந்தது, நல்லா இருக்குது அழகாக பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் தொட்டி வாங்கலான்னு கடையில் போய் கேட்டேன். ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி, இப்போதைக்கு தொட்டியில் வளர்க்க வேணாம், நம்ம பெயிண்ட் வாலியிலே வளர்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். பாருங்கள், பெயிண்ட் வாலி தான் இருக்குது. பெயிண்ட் வாலியில் ஃபாக்ஸ்டைல் மாதிரியே நம்ம நாட்டு செடி ஒன்று இருக்குது, போகலான்னு எடுக்க போனேன். இங்கே இல்லை. அதுக்கு பதிலாக வேறு செடியும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸும் பிடிச்சிட்டு வந்தேன். நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஜிலேபி கண்டையும் சில வேறு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. மற்ற ஃபிஷ்ஷஸ் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஜிலேபி கண்டை கண்டிப்பாக வளரும்ல. இந்த ஒரே ஒரு செடி மட்டும் தான் நல்ல செடி கிடச்சிச்சு. இது கொஞ்சம் ஃபுட்டு போட்டுருவோம். ப்ரெட்டும் ஃபுட்டும் தான் போடுறேன் மாற்றி மாற்றி. இன்னொரு தொட்டியில் வந்து வெறும் தண்ணி மட்டும் நிறச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபாக்ஸ்டைல் போட்டு அதுக்கப்புறம் கப்பீஸ் விடலான்ருக்கோம். என்ன கப்பீஸ் வாங்கலான்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். கப்பீஸ் வாங்கி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். बाय बाय, टाटा, गुड बाय, गया.